ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 14, 2024. நாம் அனைவருக்கும் பாபா ஒரு உயர்ந்த காரியத்தை ஒப்படைத்திருக்கின்றார். இவ்வுலகில் உள்ள அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு நீங்கள் அமைதி வழங்க வேண்டும் என்கிறார். நாம் தன்னைத்தான் அமைதி குடிலாக மாற்றுவோம். சுயத்திற்குள் அமைதியின் சக்தியினை நிரப்பிக்கொள்வோம். அதன் மூலம் இப்போதும் மற்றும் வரக்கூடிய காலகட்டத்திலும் அநேக அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு நாம் அமைதியை வழங்க முடிய வேண்டும். உலகில் அமைதியற்ற தன்மை அதிகரித்து கொண்டே செல்கிறது. விகாரங்களும் பாவ கர்மங்களும் உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மையை உருவாக்கியிருக்கிறது. நோய்கள் உக்கிரமான ரூபத்தை தரித்து கொண்டிருக்கின்றன. மேலும் உலகம் அமைதியற்ற தன்மையின் பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. உங்களிடம் அப்படிப்பட்டவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் தலை மீது கரம் வையுங்கள், எங்களது சித்தம் அமைதியாக வேண்டும், எங்களுக்கு திருஷ்டி கொடுங்கள், உங்களது வீட்டின் தண்ணீரை எங்களுக்கு பருக கொடுங்கள், எங்களது சித்தம் அமைதியாக வேண்டும் என்பார்கள். நாம் சிந்தித்து பார்ப்போம். அமைதியை தேடி வரும் ஆத்மாக்களுக்கு அமைதியை வழங்குவதற்கான சக்தி நம்மிடம் இருக்கிறதா? அல்லது நமது மனமே அமைதியால் நிரம்பவில்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் நம்மை அமைதியற்றவராக ஆக்கிவிடுகின்றன. சின்ன சின்ன விஷயங்கள் நம் மனதை திசை திருப்பி விடுகின்றன. நாம் மறந்துவிடக்கூடாது, விஷயங்கள் மிகச் சிறியவையே ஆகும். நாம் மிக பெரியவராவோம். விஷயங்கள் மிகச் சிறியவையாகும். நமது கடமை மிக பெரியதாகும். விஷயங்கள் மிகச் சிறியவையாகும். அமைதியின் சக்தி மிக உயர்ந்ததாகும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம் மனதின் அமைதியை எவ்வாறு நாம் இழக்கலாம்? எனவே வாருங்கள், ஓர் அழகான பயிற்சியை மேற்கொள்வோம். வாழ்வில் ஏற்படும் விஷயங்களுக்கு ரியாக்ட் செய்ய வேண்டாம். அமைதியற்ற தன்மையை ஏற்படுத்தும் விஷயங்கள் வரவே செய்கின்றன. ஆனால் நாமோ நமது அமைதியின் சக்தியால் அமைதியற்ற தன்மையை ஏற்படுத்தும் இந்த விஷயங்களை முடித்துவிட வேண்டும். நாம் எரிச்சல் அடையக்கூடாது, கோபப்படவும் கூடாது. ஏனென்றால் கோபத்தினால் நாம் நீண்ட காலமாக சேமித்த சக்திகள் வீணாகிவிடுகின்றன. காமமும் கோபமும் மனிதர்கள் சேமித்த புண்ணியத்தை அழித்து விடுகின்றன. காமத்தினால் புண்ணியம் அழிந்து போகிறது. மேலும் கோபத்தினால் மனிதரின் நல்ல புத்தி அழிந்து போகிறது. எனவே இந்த இரண்டையும் மிகப்பெரிய எதிரிகளாக கருதி நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம். சோதித்து பார்ப்போம், எந்த விஷயங்கள் என் மனதினை அமைதியற்றதாக ஆக்குகின்றன. எப்போது கோபப்படுகிறோமோ அப்போது மனம் நாலாபுறங்களிலும் அலைப்பாய்கிறது. இதனால் அமைதியற்ற தன்மை ஏற்படுகிறதா? அல்லது நமது உறவினர்களை பற்றிய கவலையினால் மனம் அமைதி இழக்கிறதா? தொழில் காரியங்களில் யாரோ சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அது மனதை அலைக்கழிக்கிறதா? அல்லது ஏதோ விகாரம், காமம், கோபம், பற்றுதல், பேராசை, நான் என்ற உணர்வு, இவை நமது அமைதியை பறிக்கவில்லை தானே? இப்போது இவற்றிற்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாம் இப்படிப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தன்னைத்தான் அமைதியாக வைத்துக் கொள்வது நமது கையிலேயே இருக்கிறது. நன்றாக சிந்தித்து பார்ப்போம். நாம் விரும்புவோமானால் நமது சித்தத்தினை பலவிதமான சூழ்நிலைகளிலும் அமைதியாக வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இதற்காக அனைத்திலும் உயர்ந்த ஞானத்தின் பலம் தேவைப்படுகிறது. மேலும் யோகத்தின் சக்தியும் தேவைப்படுகிறது. அதன் மூலம் வரக்கூடிய விஷயங்களை சீக்கிரமாக முடித்துவிட்டு அவற்றின் தாக்கம் நமது அமைதியின் சக்தியை பறித்து விடாத அளவிற்கு சரி செய்து கொள்ளலாம். இன்று முழு நாளும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம். நான் அமைதி குடிலாவேன். நான் அமைதி சொரூபமான ஆத்மாதான். அதற்கும் மேலாக நான் அமைதி குடிலாக இருக்கின்றேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் நாலாபுறங்களிலும் அமைதியின் அதிர்வலைகள் பரவுகின்றன. அவை இவ்வுலகிலிருந்து அமைதியற்ற தன்மையின் அதிர்வலைகளை அழித்து விடுகின்றன.
நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நமது அமைதியின் சக்தி மிகுந்த பலம் வாய்ந்ததாகும். அதில் மிகப்பெரிய அமைதியற்ற தன்மையை அழிக்கும் சக்தி இருக்கிறது. பின்னர் பரந்தாமத்தில் பாபாவை பார்ப்போம். அமைதி கடலான சொரூபத்தில் காண்போம். மேலும் அனுபவம் செய்வோம். அவரது அமைதி சக்தியின் கிரணங்கள் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. மேலும் என்னிலிருந்து வெளிப்பட்டு நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. அனைவருக்கும் அமைதியின் சக்தி கிடைக்கட்டும். அனைவரது அமைதியற்ற சித்தங்களும் அமைதி பெறட்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவோம். ஓம் சாந்தி.